எல்லாம் கடலுக்கு போகும்போது வேலை வச்சுக்கிறாங்களா? இங்கே புயல் காலத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்துன்னு இருக்கோம். ஆர்போரு எதுவும் இல்லாத சூழ்நிலையில தூண்டி வளைவு தான் கேட்டுக்கின்னு இருக்கோம். ஊர் ஒரு ஒற்றுமை இல்லாத காரணத்தினால தூண்டி வளைவு அமைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டும் முன் வரல. அதை ஊர் பொதுமக்களும் ஒன்றா சேர்ந்து அதை செயல்படுத்த முடியல. தூண்டி வளைவு இருந்தால் இங்கே நெல்லவாடு கிராமத்தில் இங்கே கரையோரமாக கடலோர பகுதியில் உள்ள மீனவர் சமுதாயத்திலே பெரிய ஊர். மீனால தான் பொழைக்கிறாங்க, மீன் வருமானத்தில் தான். மற்ற ஊரை விட ஈடு கட்டுற அளவுக்கு வருமானம் உள்ள ஊர் இந்த ஊர். ஆனால் போக்குவரத்து, ஆர்போர் வசதி, தூண்டி வளைவு வசதி இல்லாததுனால ரொம்பவும் பாதிக்கப்படுது. ஒரு புயல் காலம் வந்தால் குறைஞ்சபட்சம் 10 பேராவது கடல் ரப்பான பிறகு அடிப்படுறாங்க, போட்டு கவுருது.
பல சேதாரம் ஆகுது. தூண்டி வளைவு இருந்தால் இந்த மாதிரி சேதாரமோ உயிர் சேதமோ எதுவுமே ஆகாத இருக்கும். அது கவர்மெண்ட்டு இதை மனசில் நிறுத்தி எந்த நிலவாட்டுக்கு ஒரு தூண்டி வளைவு அமைச்சு கொடுத்தா ரொம்ப எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அது மாதிரி தங்குறதுக்கு புயல் காலத்தில் ஊருக்கு அப்புறமா ஒரு சமுதாய கூடம் மாதிரி நிலவாடே போய் எமர்ஜென்சியில் தங்குறதுக்கு புயல் காலத்தில் ஒரு பெருசாக சமுதாய கூடன்ற மாதிரி இல்லை. போக்குவரத்து போய் தங்குறதுக்கு ஒரு உடைமையெல்லாம் மழை காற்று வந்தால் உடைமையெல்லாம் எடுத்து போய் சேஃப்டியாக வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது. எல்லாத்தோட எங்கள் ஊருக்கு தூண்டி வளைவு இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு எங்கள் ஊரே வந்து கடமைப்பட்ட மாதிரி இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சேர்ந்து செஞ்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் பேர் ஹரிகிருஷ்ணன். இந்த ஊர் பொதுமக்கள். என் வயசு 64. என்னோட அனுபவத்துக்கு இது ரொம்ப பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறோம் வருஷம் வருஷம். புயலில் மட்டும் வந்து அதிகாரிங்க வந்து கேட்குறாங்க. புயல் போன பிறகு அவங்க வேலையை பார்க்குறாங்க. நான் யாரையும் குறை சொல்ல வரல. நல்லவாடு கிராம மீனவர் மக்களுக்கு இந்த தூண்டி வளைவு கட்டினா சுற்றி இருக்கிற ஒரு 5 கிராமத்துக்கு இது நன்மையாக இருக்கும். பனித்திட்டு, நரம்ப, சின்னவீராம்பட்டினம், மற்ற ஊருங்க இல்லாண்ட மூத்திப்போம் எல்லா ஊருமே தூண்டி வளைவு இருந்தால் இங்கே பாதுகாப்புக்கு வந்து தங்குவாங்க. எமர்ஜென்சியில் வந்து தங்கலாம். யாருக்குமே பாதகம் இருக்காது. அதை அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்.